ஹே கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே லைனில் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கம்பி ஃபுல்லாக ஒரே பூட்டாக தொங்க விட்டுருக்காங்க. எங்கள் கூட லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட என்ன கதைன்னு கேட்டா, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பூட்டை தொங்க விட்டு போவாங்களாம் வேண்டுதலுக்காக. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பூட்டை அதில் மாட்டி லாக் பண்ணிட்டு சாவியை கொண்டு போயிருவாங்களாமா. என்னடா இது நல்ல கதையா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பூசாரிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பூட்டை போட்டுட்டு சாவியை வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட உண்டியல் போடணும். ஆளாளுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இதுல ஒரிஜினல் கான்செப்ட் என்னன்னு தெரியல. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் சாமி கும்பிட்டு வருவாங்க. சோ நிறைய பூட்டு இந்த நேரத்துக்கு தொங்கிட்டு இருந்திருக்கணும். இப்ப பூசாரி சொல்ற மாதிரி சாவியை தூக்கி நம்ம உண்டியில போட்டோம்னா கோயில்ல உள்ளவங்களே பாத்தீங்கன்னா உண்டியில அப்படியே ஓபன் பண்ணும்போது சாவி எடுத்து பூட்டு திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது நடக்காது. ஏன்னா பாத்தீங்கன்னா சாவி நிறைய இருக்கும், பூட்டை யாரு திறந்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த தாத்தா சொல்ற மாதிரி பூட்டை போட்டுட்டு சாவியை வீட்டுக்கு கொண்டு போனாலும் இந்த நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய பூட்டு தொங்கிட்டு இருந்திருக்கணும். இப்ப என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா என்ன கான்செப்ட் உண்மைங்கிறது தெரியல. இது யார் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு தெரியல. எங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பாவும் நிறைய டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்களாம். அப்பெல்லாம் இந்த கான்செப்ட் இல்லையா, இப்பதான் புதுசா கொண்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ரைட்டு, ஒருவேளை இந்த மாதிரி பூட்டை தொங்க விட்டு நீங்க வீடு கட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம அப்படியே அடுத்த வீடியோல சீக்கிரம் பார்க்கலாம். டாடா.